இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பாதி வந்து நேற்று எடுத்தது, பாதி வந்து இன்றைக்கி காலையில் எடுத்துங்க. நேற்று சித்ரா பௌர்ணமி, அதனால் வந்து கிரிவலம் போகலான்ட்டு ஈவினிங் வந்து ஒரு 8 மணி 8:30 ஆட்டம் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோங்க. போகிற வழியிலெல்லாம் ஒரே அன்னதானம் தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நல்லா குளு குளு காற்றுக்கு அதுக்கும் அந்த மலையை சுற்றி வரக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நாங்களும் எல்லாம் சுற்றி வந்துட்டு அன்னதானம் போட்டாங்க. 10 மணி ஆயிடுச்சுங்க நைட்டு. அன்னதானம் முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு. அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நேரமே எழுந்திரிச்சிட்டுங்க. எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகிறக்காக காலைல டிஃபனுக்கு இட்லிக்கு ஒரு குழம்பு தான், சட்னி தாங்க செய்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் புளி, காரத்துக்கு அளவா வரமிளகா, கொஞ்சம் உப்பு, இதெல்லாமே வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்து வச்ச சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி என்னோடய ஸ்டைலில். இந்த இட்லி வந்து நல்ல பஞ்சு போல் இட்லி ரேஷன் அரிசியில் செஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி